ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் YTG. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு தரமான கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு கன்று கொடுக்கல. வந்துருச்சு. இந்த நம்ம டபுள் பேரல் எடுத்துப்போம். இன்னொரு கன்று என்ன எடுக்கலான்னா M14 எடுத்துப்போம். இன்றைக்கி மண்டை ஷாட்டாக வேணும் அவங்களுக்கு. இதெல்லாம் எடுத்துக்கிறாச்சு. க்ளோவால் மறந்துடக்கூடாது. இதை ஃபுல்லில் போட்டுக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனை மாட்டினடா. இருடா, வந்துட்டேன். கட்டானா இருக்குல்ல, கட்டானா வச்சுன்னு போவோம். போகலாம். வந்துட்டான். எருமி வந்துட்டான். போடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அடி விட மாட்டேங்குது. ஹெட்ஷாட் ஒன்று வேணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். டபுள் பால் அழுத்தி ஐயோ கைஸ், அப்பப்போ என் ஃபோன் இந்த மாதிரி பக் ஆகிடுது. அழுத்து போடு கொய்யால. ஹெட்ஷாட்டை பார்த்துட்டிங்களா, ஒரு எமௌண்ட்டை போட்டு விடுவோம் அவனுக்கு. அப்போ தான் மண்டக்காயம். ஓகே காய்ஸ், ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இப்போ 2வது ரவுண்டு. வேறு கண்ணு மாற்றிடலாமா? பேராஃபில் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி EPA போட்டுப்போம், இல்லைன்னா நம்ம பவர் வேலை செய்யாமல் போயிடும். பேராஃபில் தெரியுது. ஓகே காய்ஸ், டைமர் போட்டாச்சு. நம்ம போய் இப்போ அடித்து இறங்கி நவுத்துறோம். இந்த மாதிரி தான் அவனை வெட்டுன்னு வெட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க. இப்படி வெட்டணும், அப்படி வெட்டணும். ஓடு காய்ஸ், வெறித்தனமாக ஓடுறோம். இந்த க்ளோவால் போடாமல் ஒன்றுனா நம்ம கதிகாலி. போகிறோம். ஏதோ கொடுத்துருந்தாங்க, அதையும் எடுத்துக்கணும். அவனை வாட, அவனுக்கு மண்டை ஷாட்டு தானே இன்னைக்கு. அப்படியே ஹெட் ஷாட்டு தெரியணும். ஐயோ, இந்த சைடு அடிக்க முடியல. அவன் அந்த சைடு போய் அடிப்போம். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கியா? அவன் தூரம் இருக்கிறத பார்த்தா AW வச்சுருப்பானோ. அதான் அடித்தான் பாருங்க. எப்படி 3/4 குறைச்சி விட்டான். இருந்தாலும் நம்ம விட்றதா இல்லை. முதல்ல மெடிக்கிட்டு போட்டுப்போம், இல்லைன்னா நம்ம சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. ஆஹா, சொயின்னு வருது பாருங்க புல்லட்டு. பேராஃபில் கன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். இது ஒரு ஹெட்ஷாட் வந்துச்சுன்னா கூட நல்லாயிருக்கும். விடமாட்டேங்குது. கிட்ட போவோம். தூரத்துலேருந்து அடிக்க முடியல. தூரத்துலேருந்து அவனுக்கு தான் அட்வான்டேஜ். நம்ம கிட்ட போய் அடிச்சிடுவோம். அடி போடே. வேலையா? ஓடு போடே. ஓட்டான். ஓடினா மட்டும் விட்டுருவானா? இந்த சைடு வந்து அடிப்பேன். போடே. ஐயோ, ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. வாடா கிட்ட வரலாம். அவன் போடு. ஐயோ போடு. ஐயோ, 3/4 குறைச்சிட்டாலே. போடு. ஐயோ, அடிச்சிட்டேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம அடுத்த மேட்ச்சுக்கு போவோம். வந்தாச்சு. இப்போ என்ன கன்று எடுக்கலாம்? டபுள் பேரல் எடுக்கலாமா? முதல்ல நம்ம MP ஏதோ ஒரு கன்று எடுத்துப்போம். டபுள் பேரலு, க்ளோவாலு, முக்கியமாக EPA மறந்துடக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வாடாடே, உனக்கு நீ கைமா தான்டா. எப்படா நீ ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம்? இந்த மேட்ச் பாருங்கள், சுட்டவே மாட்டேன். போகலாம். இவ்வளோ இருக்குதா? க்ளோவால் எடுத்துப்போம். க்ளோவால் கையிலே வச்சுக்கணும். எப்போ எங்கேருந்து அடிப்பான்னு தெரியாது. சும்மா சுற்றி பார்த்தேன். மறுபடியும் எதிர்த்துலாம். ஓடே. போடு. அட்டாங்க ஐயா, மண்டை அடி. எப்படி தப்பிச்சாங்க மறுபடியும்? கைஸ், எனக்கு புரியவே மாட்டேங்குது. கருடாக்காரன் பக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை அடி வந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. 2 தடவை ஹெட்ஷாட் இருந்துச்சு. ஆனாலும் அவனுக்கு அடியவே இல்லை. இது மேலே ஏறணுன்னு அடிக்க முடியுதா? அதுவும் முடியல. க்ளோவால் போட்டால் மட்டும் விட்டுருவானா? எட்ரா நீ க்ளோவால் எட்ரா, வந்து அடிக்கிறடா. கேப் தெரிஞ்சுன்னு அடிச்சுவேன். போடு. ஐயோ, ஓடிடுறானே. அடி. ஐயோ, என்ன கல்லு கைஸ் அது? அடிக்க மாட்டேங்குது. வாடா. நீ காலிடா, என் கையால் தானே உனக்கு சார். வாடா. புல்லட்டு முடிஞ்சு போச்சு. எங்கே போனான்? மறுபடியும் உட்காந்துக்கணும். ரவுண்டு போட்டு உள்ளே காணும். அப்போ வேறு எங்கேயோ போய்க்கிறான். நம்ம எப்படிக்கா போய் தேடி பார்ப்போம். எங்கே போனான்? நம்ம இங்கேருந்து தேடுவோம். எங்கே காரான்னு. தோவராரு தலைவர். முதல்ல மெடிக்கிட்டு போட்டுப்போம். இல்லைன்னா நம்மள அவன் லாங் ரேஞ்ச் வச்சுன்னு வச்சு விட்ருவான்.
இப்போ வாடாடே வாடா இருங்க இந்த ரோ விடவே கூடாது. போடு மண்டை அடிக்காங்க. அவ்வளோதான், ஹெட் ஷாட் தான். பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஏடபிள்யூமே தலைவர் நான் அங்கே நின்றுந்தேன்னா என்னால் முடிச்சு விட்ருப்பாரு. இந்த ரவுண்டு நம்ம தான் இப்போ எடுத்து இதே கண்ணு இருக்கட்டும்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம், மாற்றிடுவோமா? என்ன எடுக்கலாம்? மறுபடியும் நம்ம டும் கண்ணு எடுத்துப்போம். எங்கே இருக்குது ஓருக்கு இந்த தடவை வெக்டார் எடுப்போம். வெக்டார் வச்சு இந்த தடவை அழுத்தி பிடிச்சிருவோம். 2 வெக்டார் தான், அப்படியே அவனை போயிட்டு ஆச்சிடணும். போடே வாடாடே, நீ வந்தனா காலி. அவனுக்கு காயணும். வந்துட்டான் அழுத்தி எப்பட்றா எப்படி காய்ஸ் நீங்களா பார்த்தீங்களா எவ்வளோ போச்சுன்னு? எல்லாம் பக்கு, எல்லாம் கருணாக்காரன் தான் பண்ணுறது. இந்த மேட்ச் விடக்கூடாது. என்ன நான் சொல்கிறது, போய் அடித்து நவுத்துறோம். போகலாம். வந்துட்டான். நம்ம தான் இந்த மேட்ச் விடவே கூடாது. போடு விழுந்து ஆக்கி ஹெட்ஷாட் விழுது, ஆனால் பற்ற மாட்டேங்குது. அடிக்கிறானே. ஏய் வாங்கிப்போடா, என்கிட்ட ஒரு ரெடியாக வாங்குறா. தூரம் ஓடிடுறாங்க. ஒரு அழுத்து மண்டடிதாங்க. சாவு. அவனை மாட்டி செத்துற போகிறான். போடு தட்டிக்கிறானே. அடி ஐயோ பாவம், ஜோனில் மாட்டி சாகுவான்னு பார்த்தா என்கிட்ட செத்துட்டான். எமௌண்ட்டை போய் இன்னும் காண்டாக்ட் போவோம். இந்த தடவை நம்ம டும் கன் எடுத்துப்போம் கைஸ். இப்போ நீங்கள் இந்த டும் கன்னோட பவரை பார்க்க போகிறீங்க. M14 தான் அப்படி சொல்லிக்கிறேன். ஹெட்ஷாட் போட்டு எப்படி விழுதுன்னு பாருங்கள். உங்களுக்காக ஒரு தடவை M50 ஹெட்ஷாட் அடிக்கணும்னு நினச்சேன். அதையும் ட்ரை பண்ணுவோம். இந்த மேட்ச்சில் எத்தனை மொக்க வாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு ஷாட்டு கூட வேலைப்படாது. எனக்கே கடைசியில் சிரிப்பு வந்துடுச்சு. ஒன்று 2 ஹெட்ஷாட்டே விடாது. 3 4 5 6 7 8 9 புல்லட்டை முடிஞ்சு போச்சு. அவளை 10 11 முடியாது கைஸ், இதுக்கு மேலே முடியாது கைஸ். நானும் எத்தனை தடவை ஆயிடுச்சுங்கிறேன். ஹெட்ஷாட்டே வேலை. அவனும் கிட்ட ஏறி வரான். கண்ணை மாற்றிடலாம். இப்போ பாருங்க கைஸ், you will see the real shot. இப்போ பாருங்க கைஸ், இப்போ பாரு. வாடா மண்டே காட்டுறான். அங்கே பார்த்தீங்களா, அதான் அடின்றது போலாட்டா. ஒரு பாட்டி சுட்டம் இருக்கா. Thanks for watching.